அண்மைச் செய்தி. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக 32 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க. தற்போது ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக ரூபி மனோகரன் உட்பட 32 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் அந்த 32 பேர் யார்? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் கிருஷ்ணவேலி அருகே உள்ள கரைச்சுத்துப்புது கிராமத்தைச் சேர்ந்தவர் KPK ஜெயக்குமார் தனசிங். இவர் கடந்த 4ஆம் தேதி அன்று அவரது வீட்டிற்கு அருகே பாதி எரிக்கப்பட்ட நிலையில் அவர் உடல் என்பது மீட்கப்பட்டது. இது தொடர்பாக இந்த வழக்கு என்பது CPCID போலீசார் தங்கள் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று 5வது நாளாக அந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த விசாரணையின் போது ஏற்கனவே 3வது நாளாக அவரது மனைவி ஜெயந்தி மற்றும் மகன் கர்த்தியார் ஜர்சிங், 2வது மகன் ஜோ மார்டின் மற்றும் மகள் கேசலின் ஆகிய 4 பேரிடம் முதல் கட்டமாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணையில் பல்வேறு வாக்குமூலங்களை அவர்கள் அளித்துள்ளார்கள். ஏனென்றால் தன்னுடைய தந்தை மகன் கர்த்தியார் ஜர்சிங் தன்னுடைய வாக்குமூலத்தின் போது தனது தந்தை எந்த அளவிற்கு மர்மமான முறையில் உயிரிழந்த காரணமான நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக அவருடைய மரண வாக்குமூலத்திலேயே அவர் தெளிவாக தன்னுடைய கடிதத்தில் எழுதி வைத்துள்ளார். அந்த எழுதி வைத்தவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தனது வாக்குமூலத்தை பதிவு செய்தார். அதே போல அவருடைய மனைவி ஜெயந்தியும் தன்னுடைய தன்னோட கணவரின் உயிரிழப்புக்கு காரணமான தன்னுடைய அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் குடும்பத்தார் கேட்டுக்கொண்டனர். மேலும் CPCID சார்பாக இன்று காலையில் 32 பேருக்கு சம்மன் என்பது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதில் நாங்குநேரி சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் ரூபி மனோகரன் மற்றும் மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவர் தங்கபாலு உள்ளிட்ட 32 பேருக்கு விசாரணைக்காக ஆஜராகும்படி தங்களுடைய சம்மன் என்பது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 32 பேருக்கும் ஒரு நாளைக்கு 2 பேர் வீதம் தான் இந்த விசாரணை என்பது நடத்தப்படுகின்றன. இது கூடுதல் காவல்துறையோட கண்காணிப்பாளர் சங்கர் தலைமையிலும் இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மேலும் இதோட வழக்கை பதிவு செய்த உலகராணி ஆய்வாளரும் தங்கள் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளார். இதை ஒட்டி ஒரு நாளைக்கு 2 பேர் வீதம் கிட்டத்தட்ட 15 இல்ல 16 நாட்களுக்குள் இந்த வழக்கு தொடர்பாக, இந்த விசாரணை தொடர்பாக அவர்கள் முழுமையாக தங்களுடைய அறிக்கையின் வாக்குமூலத்தை பதிவு செய்யப்பட வேண்டும் என ஒவ்வொருவருக்கும் தங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் அவருடைய விசாரணை அதிகாரியின் நம்பரும் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஏனென்றால் இந்த 32 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர்கள் நேரடியாக அவர்கள் தங்களுடைய எந்த நாளில் தங்களுடைய CPCID அலுவலகத்தில் நேரடியாக ஆஜராகி தங்களுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்வது தொடர்பாகவும் அவர்கள் தங்களுடைய தகவலை தெளிவாக தெரிவிக்கலாம் என தெரிவித்துள்ளார்கள். மேலும் வர முடியாமல் சிலர் நோய்வாய்ப்பட்டாலோ அவர்களை நேரடியாக அவருடைய வீட்டிற்கோ அல்லது அவர் சொல்லக்கூடிய இடத்திற்கோ நேரடியாக CPCID போலீசார் சென்று தங்களுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொண்டு வருகிறார்கள். முதல் கட்டமாக அவர்கள் CPCID அலுவலகத்திற்கு தான் தங்களுடைய வாக்குமூலத்தை கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும். அப்படி வர முடியவில்லை என்றால்தான் நாங்கள் அங்கு நேரடியாக தங்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்வோம் என தெரிவிக்கிறார்கள். மேலும் வரக்கூடிய 32 பேரிடமும் விசாரணை நடத்தும் போது அது முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படும் எனவும் CPCID வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்துமே கணினி மூலம் பதிவு செய்யப்பட்டு அவர்களிடம் நேரடியாக அவர்கள் அந்த பேப்பரை கொடுத்து அவர் வாசித்த பிறகு அவர்கள் கையெழுத்திட வேண்டும் என்பதும் CPCID தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக தற்போது இந்த காலையில் சம்மன் அனுப்பும் பணியில் துவங்கியுள்ளார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.